வணக்கங்க. வாங்க நம்ம காட்டில் சோளம்லாம் நல்லா விளைஞ்சிக்கிச்சு. அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால இந்த 2-3 நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது. காடு கொஞ்சம் காயணும். சோளமுமே பாருங்கள் நல்லா காஞ்சிக்கிச்சு. இங்கே பாருங்கள், நகத்தை வச்சு அழுத்துனா கூட அழுந்தல. நல்லாவே சோளம் காஞ்சிக்கிச்சு. உங்களுக்கு தட்டு பார்த்தாவே தெரியும். ஏதாவது 1-2 தான் பச்சையாக இருக்குது. நம்ம காட்டில் தேங்காயுமே விழுந்து கிடந்துச்சு. அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால 2-3 நாளாக நம்ம வயலுக்குள்ளேயே வர முடியல. தொடர்ந்து மழையாகவே இருந்துச்சு. அதனால தான் நமக்கு வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம பறிச்சிக்கலாம். இது என்ன கீரைன்னு தெரியுங்களா? இது முசு கீரை. நம்ம ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை தோசையிலலாம் நாங்கள் இந்த கீரையை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அது எப்படின்னா, மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். இது என்னன்னு தெரியுங்களா? அந்த தென்னை மட்டை இருக்குது பார்த்திங்களா, அதோடைய கொழுந்து தான் கீழே விழுந்துருச்சு. இதில் ஒன்று நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவுத்திக்கீரை பறிச்சிக்கலாம். இது மரமாகவே இருக்குங்க. ஆனால் ரொம்ப நாள் லைஃப்லாம் கிடையாது. அவுத்தி மரம் எப்போவுமே குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் வளரும். பூவுமே பாருங்கள் நிறைய கீழே கிடக்குது. நான் பூவோடைய பொரியலுக்காக நான் பூவோடையவே பறிச்சுக்கிட்டேன். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிறு புண்ணாக இருக்குது, வாய் புண்ணாக இருக்குது அப்படிங்கும்போது அவுத்திக்கீரையை பச்சையாகவே போட்டு சாப்பிட்லாம். மென்று நல்லா நைஸாக மென்று சாப்பிடும்போது நமக்கு வாய் புண்ணுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தொய்யக்கீரை இருந்துச்சு. அதுவுமே பொரியலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய டைமுக்காக நம்ம பறிச்சுக்கிட்டோம். அப்புறம் தேங்காய், தொய்யக்கீரை, அவுத்திக்கீரை இதெல்லாமே நம்ம பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை இருந்துச்சு. சரி, அதுவுமே பொரியலுக்காக பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பறிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இது வேண்டான்னு தூக்கி போட்ட விதையிலேருந்து வந்தது. இது எங்கே முளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருவுக்குழி ஓரமாக தாங்க முளைஞ்சிருக்கு. நம்ம மாட்டு சாணம் கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இது தாங்க நம்ம காட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே இயற்கையாகவே விளைஞ்சது தான். இது தான் நான் சொன்னேன், தென்னை மாட்டையில் பாம்பு மாதிரி செய்வோம் பார்த்தீங்களா சின்ன பிள்ளையில. இது மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் செஞ்சுருந்தாலும் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். சின்ன வயசில் பாம்புன்னு இதை இழுத்துக்கிட்டே விளையாடுவோம். ஓகே, பாய்.